Hello my dear students, இன்னைக்கு நம்ம பார்க்கறது போகிறது class 10 light lesson part number 10 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்ன, நான் முன்னாடியே நான் சொன்னேன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மீடியமோட லைட்டோட ஸ்பீடு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து டிஃபைன் பண்ணுற ஒரு குவான்டிட்டி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து டென்சர் மீடியம், அதில் லைட்டோட ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது ரேரர் மீடியம், அங்கே லைட்டோட ஸ்பீடு பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். இருக்கிறதுலே வச்சு ரொம்ப கம்மியான நம்பர் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 1 தான். அந்த 1 யாரோடதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏர் ஆர் வேக்யூம், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் அ மெஷர் ஆஃப் ஹவு மச் லைட் ஸ்லோஸ் டவுன் வென் இட் கோஸ் இன் டு அ நியூ மீடியம். ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போகிறப்போ அது வந்து எவ்வளோ இதாக இருக்கும் அப்படிங்கிறது. இங்கே என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்கன்னா என் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஹையர் கிளாஸஸ்லாம் போட்டிங்கன்னா மியூன் யூஸ் பண்ணுவாங்க, அது ஓகே விடுங்க, என். ஸோ இதுக்கு இன்னொரு ஃபார்முலா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா, 2 ஃபார்முலா இருக்குப்பா. ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா sin I டிவைடட் பை sin R. நான் சொல்கிறது புரிஞ்சா? கொஷினில் கிவன் டேட்டாலாம் ஆங்கிளில் கொடுத்துருந்தாங்கன்னா sin I டிவைடட் பை sin R போட்டுக்கலாம். n இஸ் ஈக்குவல் டு sin I டிவைடட் பை sin R. அதே ஸ்பீடு கொடுத்துருந்தாங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேக்யூம் டிவைடட் பை வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியம், அவ்வளோதான். வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேக்யூம் டிவைடட் பை வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியம், இந்த 2 ஃபார்முலா தான். ஸோ இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். நான் சொன்னேன்ல இருக்கிறதுலே வச்சு கம்மியான நம்பர் 1 அது வேக்யூம் அப்படின்ட்டு. ஏன்னா வேக்யூமில் தான் லைட்டோட ஸ்பீட் ரொம்ப அதிகம், ஏரில் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரொம்ப பாருங்கள் 1.0027, அதனால் ரொம்ப வித்தியாசம் இல்லை. அதனால் நம்ம எப்போவுமே 12லேயும் சரி வர்றப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஏர் ஆர் வேக்யூம்னே தான் சொல்லுவாங்க. ஸோ த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் ஆர் வேக்யூம் இஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு போதும். வாட்டருக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1.3 பாருங்கள், 1.3. ஐஸுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 1.31. அது என்னப்பா வாட்டருக்கும் ஐஸுக்கும் மாறுதான்னு கேட்டோம்னா கன்ஃபார்ம் ஆகினா அது சாலிடாக இருக்கிறப்போ அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொஞ்சம் மாறும். இது 1.33, 1.31. கிளாஸுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 1.5, டைமண்டுக்கு 2.4. இந்த 2.4 இருக்கிறனால தான் டைமண்ட் வந்து பயங்கரமாக ஷைனிங்காக இருக்குது, கிளிட்டர் ஆகுது, டியூ டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இந்த வேல்யூஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்காங்க, இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். ஏர் ஆர் வேக்யூமுக்கு 1, வாட்டருக்கு 1.33, ஐஸுக்கு 1.31, கிளாஸுக்கு 1.5, டைமண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2.4. இந்த வாட்டருக்கு எப்போவுமே கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா 4/3 கொடுத்துருப்பாங்கப்பா. 4/3னாலே உங்களுக்கு 1.33 தானே வரும், அப்படி தான் கொடுப்பானுங்க. 4/3 கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக, அப்போனா அது வாட்டர்னு அர்த்தம், யோசிச்சுருக்கூடாது. 3/2ன்னு கேட்டாங்கன்னா அது கிளாஸ். இந்த 2 தான். இது உங்களுக்கு போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த 2ல் தான் கொஞ்சம் இது பண்ணுறானுங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு இனி எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரே டயக்ராம் வந்து எப்படி நம்ம லென்ஸுக்கு நம்ம போடுறது அப்படிங்கிறது தான் நம்ம இனி பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தனியாக நான் வரைஞ்சே நான் போட்டு காமிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஸோ இதில் வந்து ஒரு டைம் நம்ம ரீகால் மட்டும் பண்ணிக்கலாம், பிகாஸ் we do have time. நான் எது பார்த்துக்கலான்னா சரி, ஓகே, உங்களுக்கு ஜென்ரலாக இருக்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா லென்ஸ் 2 டைப் இருக்குது, கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். ஃபஸ்ட்டு இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். கான்கேவ் லென்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நடுவில் தின்னாக இருக்கும், அது வந்து பார்த்துட்டிங்கன்னா லைட்டை டைவர்ஜ் பண்ணும். அண்ட் அதோட ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா நெகட்டிவ், ஏன்னா ஒல்லியாக இருக்கா, நெகட்டிவ். ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவ். அதோட பவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நெகட்டிவ், ரெண்டுமே நெகட்டிவ் தான். ஃபோக்கல் லென்த்தும் நெகட்டிவ், பவரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நெகட்டிவ். அது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா கான்கேவ் லென்ஸு தூரத்தில் இருக்கிறத பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நான் சொன்னேன் மயோஃபியாவுக்கு யூஸ் பண்ணுறது. அப்போ வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம்? டெலஸ்கோப் யூஸ் பண்ணலாமா? ஏன்னா தூரத்தில் இருக்கிறதா நம்ம பார்க்க போகிறோம், டெலஸ்கோப்புக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து வேறு எங்கே யூஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கு, அண்ட் டெலஸ்கோப் யூஸ் பண்ணுறாங்க. வேறு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டோர் ஸ்பை கேமராஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா கான்கேவ் லென்ஸோடது. கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நடுவில் பல்ஜ்டாக இருக்கும், அதை லைட்டை கான்வர்ஜ் பண்ணும், ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா வாங்கி மீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அதோட ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவ், பவரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாசிட்டிவ். ஸோ இதெல்லாம் அது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா மேக்னிஃபையிங் கிளாஸில் யூஸ் பண்ணுறாங்க, மைக்ரோஸ்கோப்பில் யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே. ஓகே, அண்ட் அது போக மிரர் ஃபார்முலா என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா மிரர் ஃபார்முலா
1 by V minus 1 by U is equal to 1 by F. அதே லென்ஸ் ஃபார்முலா 1 by V plus 1 by இது மிரருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ்ப்பா 1 by V plus 1 by U is equal to 1 by F. லென்ஸுக்கு 1 by V minus 1 by U is equal to 1 by F. இப்போ மேக்னிஃபிகேஷன் பார்க்கலாம். மேக்னிஃபிகேஷன் ரெண்டு பேத்துக்குமே காமனாக வரது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஹைட் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஹைட்டை வச்சு பேசுகிறப்போ இமேஜோட ஹைட்டை வச்சு நம்ம பேசுகிறப்போ ஹைட் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இதில் வேறு எந்த இதுவுமே கிடையாது. ஆனால் டிஸ்டன்ஸை வச்சு பார்க்குறப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை வச்சு நம்ம பார்க்குறப்போ சைன் நம்ம கொஞ்சம் மாற்றணும். என்ன அப்படின்னா மிரருக்கு நீங்கள் எழுதுகிறப்போ m is equal to minus v divided by u. m is equal to minus v divided by u. யோசிச்சு பாருங்கள். அதனால தான் நான் ஸ்க்ரால் பண்ணாமல் பிக்சரை காமிக்காமல் நான் பேசிகிட்டு இருக்கேன். மைனஸ் வி டிவைடட் பை யூ. அண்ட் அதே வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு லென்ஸுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எம் இஸ் ஈக்குவல் டு வி பை யூ. வி பை யூ. And what is power of lens? Reciprocal of the focal length is called power of the lens. Reciprocal of the focal length is called power of the lens. What is 1 diopter? எந்த லென்ஸுக்கு focal length 1 மீட்டராக இருக்கோ அதுதான் 1 diopter அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அது போக பவரும் நான் சொல்லியாச்சு. பவர் முன்னாடியே சொல்லிட்டேன். கான்கேவ் லென்ஸுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பவர் வந்து நெகட்டிவ். கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாசிட்டிவ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஓவராலாக இந்த லெசனில் நம்ம பார்த்தது. அடுத்ததில் உங்களுக்கு ரே டயக்ராமோட உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ அதோட இந்த லெசன் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நியூமரிக்கல் பார்ட் தான். தேங்க்யூ.